இங்க ஒரு டீம் செம்மையா பிளான் பண்ணி ஒரு பேங்க கொள்ளையடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேங்குக்குள்ள போறது எப்படின்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடி எப்படி வெளியில வரணும் தான் பிளான் பண்றாங்க. ஏன்னா உள்ள போறதை விட வெளியில நிக்கிற போலீஸை தாண்டி வெளியில வர்றதுதான் முக்கியம். அதுக்காக பேங்க்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு டிரைனேஜுக்கு அளவெடுக்கிறாங்க. அதை கூட ஒரு டேப் வச்சு அளக்காம ஒரு சைக்கிளை தள்ளிக்கிட்டே போய் எத்தனை ரவுண்டுக்கு டயர் சுத்துதுன்னு கவுண்ட் பண்ணிட்டு முடியிற டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கிறாங்க. இப்ப சேம் அதே டிஸ்டன்ஸ்ல அந்த பேங்க்கு கடியில ஒரு சுரங்கத்தை தோன்றாங்க. இப்படியே வாரக்கணக்கில் தோண்டி பேங்க்ல இருந்து வெளியில போறதுக்கான சரியான வழியை உருவாக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைப்ல ஹைட்ராலிக் செட் பண்ணி சிம்பிளா பவர்ஃபுல்லான ஒரு மிஷினை தயாரிக்கிறாங்க. அதை பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பைப் மாதிரி தெரிஞ்சாலும் அதுல பிரஷரை கொடுத்ததும் லாக்கரே உடைச்சிட்டு போயிடுது. கடைசியில எல்லாத்தையும் ரெடி பண்ணதும் டைரக்டா அந்த என்ட்ரன்ஸ் வழியாவே அந்த பேங்குக்குள்ள போறாங்க. உள்ள போய் வழக்கம் போல மாஸ்க் போட்டுட்டு அந்த பேங்க் அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இவங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலே போலீஸும் சுத்தி வளைச்சிடுறாங்க. பார்த்தா இவங்க வச்சிருந்த அந்த மிஷினை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு லாக்கரை உடைக்கிறாங்க. நல்ல வேலையா இதுக்குள்ள இவங்க எதிர்பார்த்த மாதிரியே தங்கம் இருக்கு. இப்படியே அங்க இருக்கிற எல்லா லாக்கரையுமே உடைச்சு அங்க இருக்கிற மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிடுறாங்க. கரெக்டா இவங்களோட வேலை முடிஞ்சதோ ஏற்கனவே பறிச்சு வச்சிருக்கிற அந்த சுரங்கத்தை வழியாவே எல்லாத்தையுமே எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. போகும்போது அந்த சுரங்கம் போலீஸ் கண்ணுல பற்றக்கூடாதுன்னு அங்க இருக்கிற ஒரு பீரோவை கயிறு கட்டி இழுத்து மறைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அதே சமயம் வெளியில போலீஸும் இவங்க கிட்ட இருந்து எந்த சிக்னலும் வராம இருக்கவும் உடனே சந்தேகப்பட்டு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. வந்து பார்த்தது இவங்க எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியாம குழம்பி போயிடுறாங்க. அப்பதான் சீஃப் அங்க இருக்கிற ஒரு கால் தரத்தை பாக்குறாரு. உடனே பக்கத்துல இருக்கிற பீரோவை நகர்த்தினதும் அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா இவர் அந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டீம் எல்லாத்தையுமே சுருட்டிக்கிட்டு டிரைனேஜ் வழியாவே போட் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க.